பீட்டர் என்ற ஒரு பையன் என்ன பண்ணா, வேலைக்காக அப்ளை பண்ணாங்க. அவங்க ஏறாத கம்பெனி கிடையாது, அட்டென்ட் பண்ணாத இன்டர்வியூஸ் கிடையாது. எங்க பார்த்தாலுமே அவருக்கு டிஸ்கரேஜ்மெண்ட், வேலையே கிடைக்கல. ரொம்ப வருத்தம் அவருக்கு. என்னடா இது, நம்ம இவ்ளோ பண்ணியும் கடவுள் நமக்கு கண்ணு திறக்கலையே, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வராரு. நம்ம கேக்குறது என்ன, ஒரு ஹைஃபை ஜாப், ஒரு சிம்பிள் ஜாப் தானே கேக்குறோம், இது கூட கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லைஃப்ல. உடனே என்ன பண்ணாரு, சரி படுக்க போலாம் அப்படின்ட்டு போகும்போது அவர் உள்ளுக்குள்ள மனசு சொல்லுது, மகனை ஜெபம் பண்ணிட்டு படுன்ட்டு. சோ அவன் கடவுளுக்குள்ள வளர்ந்த பையன், சரி பைபிள் வாசிக்கலாம்னு சொல்லிட்டு பைபிள் திறக்கும் போது அவருக்கு வசனம் வந்து ஏசாயா 55:8-9 வருது. என்ன சொல்லுதுன்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இதை படிச்சுதான் அவருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. அவரு ஒரு மென்மையாக சிரித்தார். சிரிச்சிட்டு சொன்னாரு, கடவுளே உம்மிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என்றால் நான் என்ன செய்யறேன், காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாரு. சில நாட்களுக்கு பிறகு அவர் எதிர்பார்க்காத ஒரு விதத்துல ஒரு அழைப்பு வந்தது. அவருக்கு தேவையானது மட்டுமல்லங்க, அவர் கனவுல கூட நினைக்காத அளவிற்கு நல்ல ஒரு வேலை. அதை அவர் புரிஞ்சுக்கொண்டார். மூடிய கதவுகள் தண்டனை அல்ல, சரியான கதவிற்கான பாதுகாப்பு என்று என்ன செய்தாரு, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க வேலை தேடலாம், இல்ல ஏதாவது ஒரு காரியம் முடியறதுக்காக காத்துட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கடவுளுடைய நேரம் வரும், அது நன்மைக்காகவே என்ன செய்யும் முடியும். நீங்களும் நானும் பண்ண வேண்டியது எல்லாம் அவரோடு நம்பிக்கை மாத்திரம் என்ன செய்யணும், வைக்கணும். சங்கீதம் 37:7 சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை, அவர் செய்யும் காரியத்திற்காக காத்திரு, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.